Hi friends, welcome to Girija'S. ஹாய், டுடே என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே லாக்டவுன் டைமில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிளாஸ் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதில் நான் யோசித்ததில் எனக்கு தெரிஞ்சது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா ஹேர் ஸ்டைல் தான் நம்ம ஒரு பர்சன் யாரும் எதிர்பார்க்க வேணாம், ஒரு டம்மி வச்சு நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலான்றதுக்காக நான் ஹேர் ஸ்டைல் கிளாஸ் போட்டிருக்கேன். வாங்க நம்ம இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி சொல்கிற ஒரு நார்மல் ஒரு ஃப்ளாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 2 ஃப்ளாட்ஸ் அண்டு 3 ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி 4, 5 அந்த மாதிரி நம்பர்ஸ் கவுண்டிங்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஃப்ளாட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், சிலருக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க. இதில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸு டிப்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து 2 ஃப்ளாட்ஸ் போடுறது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு போனிடெயில் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து 2 செக்ஷனாக அதை பிரிச்சுக்கணும். 2 செக்ஷன் பிரிச்சுட்டு நீங்கள் இது ரொம்ப நோட்டடாக பாருங்கள். நம்ம எந்த ஃப்ளாட்ஸும் ஸ்டார்டிங்கில் போட மாட்டோம். ஜஸ்ட் 2 டவுனில் இருந்து கீழே இருந்து அந்த முடியை எடுத்து 2 சைடும் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான் இந்த ஃப்ளாட்ஸு. ரொம்ப ஈஸியானது. ஆனால் இது போடுறதுக்கு கொஞ்சம் கையில் அந்த கிரிப்னஸ் மட்டும் இருக்கணும். இருந்தால் நம்ம ஈஸியாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போட்டுடலாம். மோஸ்ட்லி ப்ரைடலுக்கு இந்த ரிசப்ஷன் லுக்குக்கு லெஹெங்கா வேர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்ம போட்டோன்னா அவங்கள பொறுத்தவரையும் இது ரொம்ப ட்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் நமக்கு அது ஈஸியாக என்ன ட்ரிக்ஸுன்றது நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து போட்டுடலாம். இப்போ இனி வர வீடியோஸ் வந்து இது 2 ஃப்ளாட்ஸ் அண்ட் 3 ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 ஃப்ளாட்ஸ் வரையும் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் கண்டினியூவாக வரப்போகுது. நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோஸை கண்டினியூவாக பார்த்து இந்த லாக்டவுன் டைமை நீங்கள் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டைமாக நீங்கள் வந்து மாற்றணும். லாக்டவுன் முடிஞ்சு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேர் ஸ்டைலில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் செக்ஷனை வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் போடும்போது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கையில் அந்த ஹேர் வந்து பிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இது டம்மின்றதுனால கொஞ்சம் ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. இதே கிளைண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப அவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு திக்காக இருக்கும், சிலருக்கு தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இது கூட ஹேர் அட்டாச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியும். அண்ட் அவங்களோட லுக்கும் ஹேர் ஸ்டைலோட லுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஹேர் அட்டாச்சும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாஸாக போட்டு காட்டுறேன். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் இந்த லாக்டவுன் டைமை யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். முடிஞ்ச வரையும் நான் டெய்லி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பேக்கில் இருக்கிற ஹேரை தின் லேயராக எடுத்து நம்ம ஃபுல் ஹேருக்குமே நம்ம வந்து பின்னிருக்கோம். பின்னிட்டு லாஸ்ட்டாக எண்டில் வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த புல் பண்ணி விடணும் ஹேரை. அப்போ தான் வந்து நீங்கள் பண்ண ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ராடாக தெரியும். அப்போ நம்ம இப்போ லெஹெங்கா போடும்போது நீங்கள் போனிடெயில் போடாதீங்க. டவுனில் இருந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு வந்தீங்கன்னா போனிடெயில் போடாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு கீழே டவுனாக இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா புல் பண்ணி விடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க. முடிஞ்ச வரையும் லூஸாக போடுங்க ரப்பர் பேண்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த புல் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா ஃப்ரீயாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டாச்சு. இதில் நீங்கள் ஃப்ளாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு நீங்கள் ஃப்ளாஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது போனிடெயில் போடாமையும் நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். அது இன்னும் அழகாக இருக்கும், ப்ராடாக தெரியும். இது ஆர்டிஃபிஷியல் ஹேர் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹேர் வந்து ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் லாக்டவுன்றதுனால யாரும் ஒரி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் லாக்டவுன்னாவே நம்ம கவர்மெண்ட் நம்மளை தான் ரொம்ப
கஷ்டப்படுத்துகிறாங்க. சலூன் மோஸ்ட்லி திறக்கக்கூடாதுன்னுறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த டைமை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு என்ன கைத்தொழில் தெரியுமோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3 ஃப்ளாட்ஸ். ஆக்சுவலாக வந்து நார்மலாக 3 ஃப்ளாட்ஸ் எல்லாருமே நம்ம போடுறது தான். ஆனால் இதை வந்து நம்ம உல்ட்டாவாக இப்போ வந்து நார்மலாக ஃப்ரண்ட்டில் கொடுத்து பின்னுவோம். இதை வந்து நம்ம பேக் சைடில் கொடுத்து பின்ன போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் கொடுத்து பின்னுறது வந்து நார்மலாக இருக்கும். இது பேக்கில் கொடுத்து பின்னுறது வந்து ஓரளவுக்கு அந்த ட்விஸ்டட் தெரியும் பாருங்கள். நான் இப்போ பின்னுறது ப்ராக்டிஸில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுறதே பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது தான் கிளைண்ட்டுக்கு வந்து இது எப்படி என்னன்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹேர் ஸ்டைல் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சேம் 3 ஃப்ளாட்ஸ் தான் எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு பின்னும்போது எப்படி பிரிப்போமோ அந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம நார்மலாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதை நீங்கள் பேக்கில் கொண்டு போகிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ செக்ஷன் பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு இப்போ நான் பேக்கில் கொண்டு போகிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருந்த ஹேரை பேக்கில் கொண்டு போனேன். அப்புறம் சென்டரில் இருக்கிற ஹேரை கையில் ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் லெஃப்டில் இருக்கிற ஹேரை பேக் சைடு கொண்டு போனேன். இப்போ இந்த பின்னல் பாருங்கள், நம்ம நார்மலாக போடுற பின்னல் மாதிரி இருக்காது. இப்போ நார்மலாக நம்ம பின்னுற மாதிரி பின்னணுன்னா அது எல்லாருமே போடுற மாதிரி இருக்கும். இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பேக் சைடு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அது நார்மலாக பின்னும்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் எலும்பி கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஈஸி மெத்தட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுலேயே அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெவி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வரும். அதனால் பொறுமையாக முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்னு தான் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஹேரை வந்து நல்லா தூக்கி காட்டுற பாருங்கள். இப்போ நார்மலாக பின்னும்போது நமக்கு அப்படி இருக்கும். இப்போ மறுபடியும் பாருங்கள், தெரியுதா? இது வந்து நம்ம உல்ட்டாவாக பின்னிருக்கோம். இது வந்து பேக் சைடு கிடையாது, நம்ம நார்மலாக பண்ணுற ஃப்ரண்ட் சைடு. அது இப்போ பேக் சைடு பின்னுனது பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி பின்னிட்டு நீங்கள் இந்த ஹேரையும் நீங்கள் வந்து புல் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ராடாக தெரியும். இதையே வந்து நம்ம ஹேர் அட்டாச் பண்ணி எப்படி பண்ணுறது, கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ப்ராடாக ஒரு ஹேர் ஸ்டைல் தெரியணும்னா ஹேரே இல்லாதவங்களுக்கு ஹேர் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம இனி வர வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது பாருங்கள், நான் புல் பண்ணி விடுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹேரை வந்து புல் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச க்ரியேட்டிவிட்டி ஹேர் ஸ்டைல்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரீ டைமில். இப்போ அந்த மேல் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் பல்ஜாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக உள்ளுக்குள்ளேயே அதை புல் பண்ணிவிட்டு நான் ஒரு யூபின் வச்சு அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மோஸ்ட்லி வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட்டு வர கண்டினியூ வீடியோஸையும் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோஸும் அண்ட் வந்து ஸ்கின் கேர் டிப்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி மேக்கப் வீடியோஸும் இதில் இன்க்ளூட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.